இருந்தது. பட் வாழ்த்து மாதிரி அமையலை. இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி நம்ம இந்த பாடலை உருவாக்குறது அப்படிங்கிற சிந்தனை இருக்கப்போ தான் நம்ம ஐயா காந்தி ஐயாவை பற்றி கேட்டோம். அதை பற்றி கேட்டோம். அவங்களும் ஒரு 2 நாள் டைம் எடுத்து அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அனைவரும் சார்பில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வந்தவர்களை வரவேற்பது தமிழர்களின் மரபு. இந்த மாண்பினை போற்றும் வகையில் வரவேற்பு உரையினை வழங்க திரு கா ஐயாரப்பன் பி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ அரங்கலிநாதர் உடனுரை பிரியநாயகன் அம்மன் துணை, என் அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சென்னை வாழ் வல்லநாட்டு நகரத்தார்கள் பேரவை 1ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் பொறுப்பேற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது 1ஆம் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக நமது ஊர்களிலிருந்து பல மணி நேரம் பயணம் செய்து நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நமது 12 டிவிஷன் தலைவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நமது 12 டிவிஷன் தலைவர்களையும் ஒரே நேரத்தில் பொது நிகழ்ச்சியில் நான் பார்த்ததில்லை, பார்த்த அனுபவம் இல்லை. நம்மில் யாரேனும் பார்த்ததாக கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நமது விழாவிற்கு அவர்கள் அனைவரும் ஒன்று கூட இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் மிக பெருமையான விஷயமாகும். கீரனூர் மகான் உய்ய திரு உடையப்ப செட்டியாரின் சீரிய சிந்தனையால் நமது இனத்தோடு வாழும் ஊர்களை 12 டிவிஷன்களாக பிரித்து அதற்கு சீரிய தலைமை பொறுப்பை ஏற்று சீரோடும் சிறப்போடும் நமது டிவிஷனை வழிநடத்தி செல்லும் நமது தலைவர்களை நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று பலத்த கரகோஷத்துடன் வரவேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமது அழைப்பை ஏற்று நமது அமைப்பின் பேரவையின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் நமது ஊர்களிலிருந்து வந்திருக்கும் நமது சொந்தங்களை மற்றும் உறவுகளை பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களின் வரவு நமக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுக்கிறது என்றால் ஒரு சிறிதளவும் ஐயப்பாடில்லை. எனது தாய் மாமனாரும் எனது கல்வி ஆசானுமான திரு டி சண்முகம் ஆசிரியர் அவர்கள் இங்கே வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நமது சொந்தங்கள் கடல் கடந்து விமானத்தில் பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த இளையராஜா, அவர் தான் இறைவணக்க பாடல் பாடினார்கள். இசைஞானி இளையராஜா பாடியது போலவே நம்மளுக்கெல்லாம் அது தோன்றியது. அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மலேசியாவிலிருந்து திரு உரிமையா அவர்களும் கடல் கடந்து விமானத்தில் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இறைவணக்கம் பாடிய பேபி அமிர்தா ராமமிர்தம் மற்றும் திரு கி இளையராஜா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். சற்று முன் சமுதாய பாடல் பாடி நமது சமுதாயத்தையும் நம்மையும் வாழ்த்திய எனது அன்பு தந்தை புலவர் வே காந்தி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். தந்தையை வரவேற்கும் பாக்கியத்தை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஒருங்கிணைப்பாளர் குழுவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பேரவையின் ஆண்டறிக்கையை வாசிக்க வந்திருக்கும் திருமதி திவசுயா கரிகாலன் அவர்களையும் 12 டிவிஷன் தலைவர்களையும் அறிமுகம் செய்யவிருக்கும் திரு நீல செந்தில் முருகன் அவர்களையும் சொந்தங்களுடன் கலகலப்பாக என்ற தலைப்பில் சொந்தங்களுடன் உரையாட வந்திருக்கும் புது மாப்பிள்ளை திரு ராஜவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நம்மளையெல்லாம் தூங்க வைக்காமல் ஒரு சிறப்பு பட்டிமன்றம் இருக்கிறது. அதற்கு நடுவராக வந்திருப்பவரையும் இரு அணி பேச்சாளர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். கடைசியாக நமது பேரவையின் முதற் நோக்கமான எல்லா உறவுகளையும் சென்னையில் இருக்கும் எல்லா உறவுகளையும் கண்டறிந்து அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற முதல் நோக்கத்தை கண்டறிந்து என்று தேர்தலை நிரூபிக்கும் வண்ணம் இங்கே வந்திருக்கும் அணிதிரளே வந்திருக்கும் சென்னை வாழ் மக்கள் வல்லநாட்டு நகரத்தார் மக்கள் அனைவரையும்
வருக வருக என வரவேற்கிறேன். வரவேற்பில் யாரேனும் விட்டிருந்தால் அவரை வருக வருக என வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிக சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய திரு ஐயாரப்பன் ஐயா அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பேரறிவையின் ஆண்டு அறிக்கையை படிக்கிறதுக்கு ஒருத்தங்க வர்றாங்க. அவங்க வேற யாரும் இல்லை. பேரவையின் ஆண்டு அறிக்கையை படிக்க புழுங்கல் அரிசி, இது எங்கள் புன்னகை அரசி, எங்கள் குடும்பத்து அரசி, என்னோட அண்ணி திரு திவ்யசுதா கரிகாலன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சங்கம் ஆரம்பித்து ஒரு 1.5 வருடங்கள், ஒரு முதல் ஆண்டில் கொண்டாடுறோம். ஆனால் நம்ம சங்கம் ஆரம்பித்து முதல் திருமணமான தம்பதிகள் யாருன்னு கேட்டால் கரிகாலனும் திவ்யசுதாவும் தான். ஸோ அவங்களோட சென்னை சங்கத்துடைய முதல் மருமகள் அப்படின்ற பெருமையோட இந்த ஆண்டறிக்கையை வாசிக்க வராங்க. அவங்களுக்கு வாழ்த்தி அவங்க நல்லபடியாக வாசிக்க இறைவனை வேண்டுகிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் என் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் அனைவரின் வாழ்வும் நல்ல ஒரு வரலாற்று பதிவாக நாளை அமைவதற்காக என் வாழ்த்துக்கள். ஆம், இன்று நடப்பது அனைத்தும் நாளைய வரலாறு. நடக்கும் நிகழ்வுகளை பேசவும் நடக்கப்போகும் நிகழ்வுகளை உருவாக்கவும் ஓராண்டுகளில் நாம் கடந்து வந்த இந்த காலச்சக்கரத்தை சற்று திரும்பி பார்த்து வருவோம். 28/2/2016 அன்று சென்னையில் வசிக்கும் நம் சொந்தங்களை சமூக வலைத்தளமான வாட்ஸ்அப் மூலம் குழு அமைத்து நம் சமுதாய மக்களை ஒன்றிணைக்கவும் நம் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் சென்னை வாழ் வல்லநாட்டு நகரத்தார் பேரவை ஆனது அன்பு சகோதரர் திரு வே. சிவகுமார் அவர்களால் தொடங்கப்பட்டது. 4/3/2016 அன்று காலை 10 மணி அளவில் குரோம்பேட்டை நாகல்கேணியில் அமைந்துள்ள திரு கணேசன் அவர்களுடைய அலுவலகத்தில் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் திரு க. அறிவழகன், திரு ஆ. கனகமுத்து, திரு நா. முத்து, திரு நீ. கணபதி ரமணன், திரு வே. சிவகுமார், திரு ச. பாலமுருகன், திரு கணேசன் என்கின்ற மதி, திரு ப. மணிகண்டன், திரு ப. விநாயகமூர்த்தி, திரு UN செந்தில்குமார், திரு சேது செந்தில் முருகன் மற்றும் நீல செந்தில் முருகன் ஆகியோர் கலந்து ஆலோசித்து பேரவை மென்மேலும் வளரவும் நம் சமுதாய முன்னேற்ற பாதையில் சென்றிடவும் நல்ல பல நோக்கங்களை உருவாக்கி அதனை நன்முறையில் செயல்படுத்திட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்றைய நாளில் உருவாக்கப்பட்ட நம் பேரவையின் நோக்கங்கள்: 1. நமது உறவினர்கள் இருக்கும் இடம் அறிந்து கொள்ளுதல். சென்னைக்கு புதிதாக வரும் நம் சொந்தங்களுக்கு உதவி செய்தல். 3. நம் சமுதாயம் சம்பந்தப்பட்ட கலாச்சாரங்களையும் மற்றும் பழக்க வழக்கங்களையும் பாதுகாத்தல். 4. உதவி செய்பவர்களையும் உதவி பெறுபவர்களையும் இணைக்கும் பாலமாக இருத்தல். 5. சமீப காலமாக நிலவும் பெண் தட்டுப்பாடு என்னும் நிலைமையை சரி செய்ய முயற்சித்தல். 5. தனி மனிதனாக போராடுவதை விட ஒன்றுபட்டு வெற்றி பெறுதல். 6. இதற்காக பணம், மாத சந்தா எனும் வசூலிக்கும் முறையை தவிர்த்து தன்னார்வலர்களை வெளிக்கொண்டு வருதல். இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்னும் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக வேலை செய்தல் ஆகிய நோக்கங்களை ஓராண்டிற்குள் நிறைவேற்றுவோம் என தீர்மானம் போடப்பட்டது. பின்பு தலைவர், செயலாளர், பொருளாளர் இல்லாத காரணத்தினால் சென்னை சங்கத்தினை தோற்றுவித்த திரு வே. சிவகுமார் அவர்களையும் அவருக்கு உதவியாக இருந்த நீல செந்தில் முருகன் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களாகவும், திரு க. அறிவழகன், திரு முத்து, திரு நீ. கணபதி ரமணன் ஆகியோர்களை ஆலோசகர்களாகவும் நியமித்து அடுத்த கூட்டம் நம் உறவுகளின் அறிமுக கூட்டமாக நடத்துவோம் என கூறி கூட்டம் இனிதே நிறைவேறியது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை சங்க கூட்டம் நடத்தப்படும் எனவும் ஒரு வருடத்தில் 3, 6, 9, 12 ஆகிய மாதங்களில் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் கூட்டம் நடைபெறும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 26/3/2016 அன்று மாலை 2 மணி அளவில் அமைந்தகரை சிவன் கோவிலில் சென்னையில் வசிக்கும் சொந்தங்களின் முதல் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 59 சொந்தங்கள் கலந்து கொண்டு புதிய, நெருங்கிய, தூரத்து சொந்தங்களுடன் அறிமுகமாகி மகிழ்ச்சி கடலில் திளைத்தோம். பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறவுகளில் திரு ராஜாராம் சத்தியமூர்த்தி அவர்கள்
திருமணத்தின் 3வது ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். இறுதியாக இக்கோவிலில் காரைக்கால் அம்மையார் தரிசனம் பெறப்பட்டு உறவுகளின் பேரவையின் 2வது கூட்டம் 24/4/2016 அன்று காலை 10 மணி அளவில் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியில் நிறுவப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோவிலில் நடைபெற்றது. இக்கோவில் நம் சமுதாயத்தை சார்ந்த நெடுவாசல் திரு அன்பழகன் எனும் தனிநபரால் நிறுவப்பட்டதாகும். இக்கூட்டத்திற்கு 84 சொந்தங்கள் வருகை தந்து சிறப்பித்தனர். 19/6/2016 அன்று மாலை 3 மணி அளவில் ஐனாவரத்தில் அமைந்துள்ள நம் பேரவை உறுப்பினர் திரு ப.ச. பாலமுருகன் அவர்களுடைய நுகா பெஸ்ட் அலுவலகத்தில் உறவுகள் சங்கமிக்கும் 3வது கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக ஆலங்குடி முன்னாள் பேரூராட்சி தலைவரும் நம் சமுதாயத்தின் முற்போக்கு சிந்தனையாளருமான மரியாதைக்குரிய ஐயா திரு மே. ராமச்சந்திரன் செட்டியார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் 120க்கும் மேற்பட்ட சொந்தங்கள் கலந்து கொண்டு தங்களை அறிமுகம் செய்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். 18/9/2016 அன்று மாலை 3 மணி அளவில் குரோம்பேட்டை ஏஎஸ்ஏசி மகாலில் உறவுகள் சங்கமிக்கும் 4வது கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக நம் சமுதாயத்தில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர்கள் ஆலாங்குடி காசி ஸ்ரீ கேவிஆர் அரசு MA B.Ed அவர்களும் நெடுவாசல் புலவர் வே. காந்தி MA M.Ed அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட சொந்தங்கள் கலந்து கொண்டனர். பின்னர் கவிஞர் ம.உ. ஞானவடிவேல் அவர்கள் நடுவராக தலைமையேற்று மிகச் சிறப்பு வாய்ந்த பட்டிமன்றம் நடைபெற்று நிகழ்ச்சி இனிதே நிறைவேறியது. 25/12/2016 அன்று காலை 10:30 மணி அளவில் குரோம்பேட்டை விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் நம் உறவுகள் சங்கமிக்கும் 5வது கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக ஆலாங்குடி மரியாதைக்குரிய ஐயா திரு த. அருள்மொழி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னையில் வசிக்கும் நம் சொந்தங்கள் அனைவரும் அன்றாட பிழைப்பிற்கே சொந்த ஊரையும் சொந்த உறவினர்களையும் விட்டுவிட்டு உணவு ஓய்வு என பாராமல் வெவ்வேறு திசைகளில் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையில் சென்னையில் வசிக்கின்ற அனைத்து சொந்தங்களையும் வாட்ஸ்அப் குழு மூலம் ஒன்றிணைத்து ஒரு பேரவையாக உருவாக்கி பல நோக்கங்களை வகுத்து ஒரே குடும்பமாக வாழ்ந்து வருகின்றோம். பேரவையின் மூலம் இதுவரை ஓராண்டில் 5 கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தி நோக்கங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி மனமகிழ்வு அடைந்துள்ளோம். இந்த ஓராண்டில் பேரவை கண்ட வெற்றிகள்: சென்னையில் 10 சொந்தங்களை கூட அறியாத பலர் இன்று 85 குடும்பங்கள் உட்பட 250க்கும் மேற்பட்ட சொந்தங்களை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டோம். சென்னைக்கு புதிதாக வரும் உறவுகளுக்கு உதவிகள் செய்யப்பட்டுள்ளது. வருடத்திற்கு 2 நபர்கள் வீதம் 2 தனியார் அறக்கட்டளை மூலம் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து குடும்ப சூழலால் மேற்கல்வி பயில இயலாதவர்களுக்கு உதவிகள் நம் பேரவையின் மூலம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் 1000 மதிப்பெண்களுக்கும் மேல் பெற்றவர்கள் 47 மாணவ மாணவிகள். அதில் குடும்ப சூழலால் மேற்கல்வி தொடர இயலாத மாணவர்களால் 6 பேருக்கு முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் 3 பேர் 4 ஆண்டுகள் பொறியியல் படிப்பு படிப்பதற்கு எவ்வித செலவும் இல்லாமல் நம் பேரவையின் முயற்சியின் மூலம் தேர்வாகியுள்ளனர். நம் பேரவையின் மூலம் 3 தம்பதியருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த ஒரு வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட சொந்தங்கள் மேலைநாடு உட்பட வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். பேரவை உறுப்பினர்கள் மூலம் மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. பணம், மாத சந்தா ஆகியவை வசூலிக்கப்படவில்லை. தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய பாகுபாடு இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர்கள், ஆலோசகர்கள், தன்னார்வலர்கள் உதவி கொண்டே நம் பேரவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த கூட்டத்திற்கும் இன்றைய ஆண்டு விழாவிற்கும் இடையில் திரு ராஜாராம் கலைவாணி, திரு தினேஷ்குமார் சிவகாமி சுந்தரி, திரு மணிகண்டன் பாரதி, திரு சத்தியசீலன் அர்ச்சனா, திரு ராஜவேல் திவ்யா, திரு ஆனந்தன் பாக்யாதேவி, திரு வெங்கடேசன் நந்தினி மற்றும் திரு ராமகிருஷ்ணன் ராஜயுவஸ்ரீ ஆகிய நம் பேரவை உறுப்பினர்களுக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த 8 புதுமண தம்பதிகளுக்கும் நம் பேரவை சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் ஒவ்வொரு ஆண்டின் அடியும் முத்திரையாக அமையும் என்பதில் கவனமும் தெளிவும்
ஆசையும் கலந்து தங்களின் மேலான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தர வேண்டும் என்று அனைவரின் சார்பாக பணிவன்புடனும் மெய்யன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் இறுதியாக இப்பேரவை ஆண்டு அறிக்கையை படிக்க எனக்கு உதவி புரிந்த திரு நீலசெந்தில் அவர்களுக்கு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் பாராட்டு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியா நம்ம 12 டிவிஷன்தார்களை அறிமுகப்படுத்துறதுக்கு திரு நீலசெந்தில் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தானறிவான். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை தமிழே என் கோவில், என்றும் அவளே என் தெய்வம் என்று தமிழையும் நம் சென்னைவாழ் வல்லநாட்டு நகரத்தார் பேரவையின் முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எம் இரத்தத்தின் இரத்தமான வல்லநாட்டு நகரத்தார் சொந்தங்களையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். 12 டிவிஷன் தலைவர்களுடைய அறிமுகம் நீலசெந்தில் முருகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கான தகுதி எனக்கு இருக்கா அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு அந்த இது இல்லை. இருந்தாலும் பெரியவங்களுடைய அந்த ஆலோசகர்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த சிறுவன் சொல்கிறத பெரியவங்க டிவிஷன் தலைவர்கள்லாம் வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஏற்றுப்பீங்க அந்த அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் 12 டிவிஷன் தலைவர்களுடைய அறிமுகம் அதை பற்றி நாம் தெரிவதற்கு முன்னால் டிவிஷன் அப்படின்னா என்ன, டிவிஷன் எப்படி உருவானுச்சு, இந்த வரலாற்று கதைகள் ஆயிரங்காலத்து வரலாற்று கதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். காவேரி பூமண்டலத்தில் இருந்தோம், அங்கே உள்ள சோழ மன்னை பொண்ணு கேட்டான், பொண்ணு கொடுக்கறதுக்கு தன்மானத்தை காப்பாற்றிக்கிட்டு நம்ம திருவண்ணாமலை பக்கம் வந்துட்டோம், வல்லநாடுங்கிற தங்கிட்டோம், அதனால் வல்லநாட்டு நகரத்தார். எல்லாமே அறகுறையான பேச்சு, அறகுறையான விஷயங்கள், இதைத்தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர ஒரு சமுதாயம், நம்மளுடைய பண்பட்ட சமுதாயம், பண்பாடு உள்ள பாரம்பரிய சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம். இந்த டிவிஷன் அப்படிங்கிறது 1000 காலத்து கதைகள் நம்மிடம் இருந்தாலும் கூட இந்த டிவிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து உருவாகி 96 வருடங்கள் தான் ஆகுது. 1919 வருஷம் 98 வருடங்கள் ஆகுது டிவிஷன் பிரித்து. 1920 வருஷம்தான் இந்த டிவிஷனே பிரிப்பு. அந்த பிரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய சொந்தங்களை ஒன்றாக இணைக்கிறது, அதுக்காக தான் டிவிஷன். நம்ம வந்து நான் வந்து நெடுவாசல், நான் வந்து களத்தூர், நான் வந்து ஆலங்குடி அப்படின்னு பிரிவினைக்காக வந்து டிவிஷன் இல்லை, எல்லா சொந்தங்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் டிவிஷன் உருவானது. இது எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 நம்மளுடைய வல்லநாட்டு நகரத்தார் அப்படிங்கிற ஒரு சமுதாய சார்பாக ஒரே ஒரு மகான் ஸ்ரீமான் ஊனாசினா உடையப்ப செட்டியார் அவர்கள் தான் அந்த நம்மளுடைய புதுக்கோட்டை தொண்டைமான் அந்த அமைச்சரவையில், அதாவது இந்த மக்களாட்சி வர்றதுக்கு முன்னால் மன்னராட்சி, இந்தியாவிலே 2 இடம் தான், மைசூர் ஒரு சமஸ்தானம், புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம், மன்னராட்சி முறை இந்த 2 இடத்துல தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் புதுக்கோட்டை தொண்டைமான் அமைச்சரவையில் ஒரே ஒரு உறுப்பினர் வல்லநாட்டு செட்டியார், வல்லநாட்டு நகரத்தார் சார்பில் இருந்தார் அப்படின்னா உடையாது காத்த உடையப்ப செட்டியார் அவர்கள் தான். அவர்களிடம் போயிட்டு நாட்டுக்கோட்டை நகரத்தாரை பார்த்தீங்கன்னா உலகளவில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நம்ம குறுகிய ஒரு சமுதாயத்தை நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 74 ஊர், 6000க்கும் குறைவான தலைக்கட்டு, 25,000 குடும்பங்கள், பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் உள்பட 25,000 பேர் தான் நம்ம இருக்கிறோம். மிக தொன்மையான நாகரிகமான பண்பாடு கலாச்சாரம் உள்ள பழக்க வழக்கங்கள் கொண்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம் இருந்தாலும் நம்மளை விட வளர்ச்சியில் கல்வியில் அனைத்து ஒரு எல்லா இடத்துலையும் முதல்ல எடுத்துருக்கிறது நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படின்னாவே நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நாட்டுக்கோட்டை நகரத்தார் 1919 புதுக்கோட்டை மன்னர்கிட்ட போயிட்டு திருவரங்குளம் கோயிலில் எங்களுக்கும் சாமி கும்பிட்றதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அவரும் மன்னரும் என்ன சொல்லியிருக்காரு, சரி ஓகேப்பா உங்களுடைய கோரிக்கையை கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நம்மளுடைய வல்லநாட்டு நகரத்தார் சார்பில் உடையப்ப செட்டியார் அமைச்சர்கள் இருந்தார்ல அவர் உறுப்பினராக, அவரை கூப்பிட்டு வாங்க ஐயா இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க, கோயிலில் வந்து இடம் கேட்குறாங்க, சாமி கும்பிடுன்னு சொல்கிறாங்க, என்ன ஐயா நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போவே கோச்சிக்கிட்டு ஐயா உடையப்ப செட்டியார் அவர்கள் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்து சும்மா இல்லை, ஆகா நாட்டுக்கோட்டை நகரத்தார் நம்மக்கிட்ட வந்துட்டானே,
தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலெலாம் முதன்மையாக அவன் பேர் தானே பறிச்சுக்கணும்னு நினைப்பான். நம்மளுடைய குலமகள் பெரியநாயகி அம்பாள் வந்து சிவபெருமான் விரும்பி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நம்மளுடைய பிள்ளையை கொடுத்துருக்குறோம். நமக்காக தான், அதுக்காக தான் நம்மளுடைய முழு உரிமை நம்மளுடைய திருவரங்குளம் நமக்காக இருக்குது. இதுலேயும் பங்கு கேட்டு வந்து நம்மளுடைய சமுதாய மக்களுக்குள்ளே ஒரு குழப்படியை உண்டு பண்ணி நம்ம ஒற்றுமை இல்லாமல் போயிடுவோமே அப்படிங்கிற காரணத்தை மையத்தை கொண்டுக்கிட்டு தான் காடுவெட்டு விடுதி சூனா சாவனா சுப்பன் செட்டியார் அப்படிங்கிறவரை முதன்மையாக வைத்துக்கொண்டு, யார் உடையாது காத்த உடையப்ப செட்டியார் 1919 இந்த வேலை நடந்தது. 1919 முதன்மையாக சூனா சாவனா சுப்பன் செட்டியார் அவர்களை முதன்மையாக வைத்துக்கொண்டு ஊராக போயிட்டு, அப்போ வந்து ஊராக போயிட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்குதுயா, நம்மளோட மக்களை பிரிக்க பார்க்குறாங்க, எப்படியாவது நம்ம சமுதாயத்தை ஒன்று பண்ணி விடணும். அப்போது அந்த காலத்தில் எப்படி இந்த காலத்தில் தலைக்கட்டு வரியெல்லாம் மாதிரி இதெல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. எப்படி பண்ணாங்கன்னா ஊராக போகிறாங்க. அந்த காலத்தில் 1919 வருஷத்தில் 1000 ரூபா சொத்து மதிப்பு இருந்தால் அதுக்கு 5 ரூபா வரி. இப்படி தான் வந்து தலைக்கட்டு வரியெல்லாம் கிடையாது. விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், எனக்கு காசு இருந்தால் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற காலத்தில் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி 1920 நமக்கு எத்தனை தலைக்கட்டு இருக்காங்க? வல்லநாட்டு நகரத்தார்